நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டேய், ஏன்டா அவசரப்படுற? 10 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். கண்டிப்பா யாராவது வேலைக்கு வருவாங்க. வந்தா சரி. அண்ணே, சங்கரனே, வணக்கண்ணே. வாப்பா. சூப்பரால கூட்டு வந்திருக்கான். என்ன அவங்களே பாக்குறீங்க? இல்ல, பழகுன மாதிரியும் இருக்கு, பழகாத மாதிரியும் இருக்கு. இவங்களை எங்கேயும் பாத்திருக்கேனே. ஓஹோ, அதனாலதான் அப்படி பாத்தீங்களா? நம்ம அக்ரகாரத்துல ராமன் இருக்காருல்ல? ஆமா, இந்த ஜவுளி கடையில வேலை செஞ்சாரு. ஆமா, அவரு பொழப்ப தேடி மெட்ராஸ் போயிருக்காரு. இவங்க அவங்க வீட்டுல இருக்காங்க. ஏதோ வேலை காலி இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த வேலையை இவங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அப்படியா? கொடுத்துட்டா போச்சு. நம்ம கம்பெனிக்கு ஏத்த ஆளுதான். ஆமா, உனக்கு டைப்பிங் தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். ஜெராக்ஸ் காப்பி எடுக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போ உனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். மிச்சத்தை நான் உனக்கு அடிப்படையில இருந்து சொல்லி தரட்டா? ஆமாமா, அண்ணா ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுப்பாரு. உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, கிளம்பு. நம்ம இருந்தா பொறுக்காதே அவனுக்கு. சிஸ்டர், வரேன் சிஸ்டர். வாமா, வந்து உட்காரு. பரவாயில்ல, உட்காருமா. உன் பேர் என்ன? சாரதா. சாரதா, அருமையான பேர். சார், டீ. டீ எடுத்துக்கோமா. இல்ல வேண்டாம். பரவாயில்ல, சாப்பிடுமா. பரவாயில்ல வேண்டாம். பழக்கம் இல்லைன்னா எப்படிமா, பழகிக்கோ. டீ சாப்பிட்டா தலை சுத்தம், வாந்தி வரும். டீ சாப்பிட்டா இதெல்லாம் கூட ஆகுமா? அவங்க தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, விட்டுருங்கண்ணே. சரி சரி மா, இத உன் கடை மாதிரி நினைச்சுக்கோ. யூ ஆர் அப்பாயிண்டட். ரொம்ப சந்தோஷண்ணே. அண்ணே, நானும் மல்லியும் அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் பயப்படாம தைரியமா இருங்க. நான் வரேனே. சரி, வரேண்ணா. அம்மா சாரதா, நீ வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ஜாப் என்னன்னு? ஜாபா? இப்போ ஆஃபீஸ்லாம் லீவு, அதனால வந்து ஜாப் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நீ எப்படி டைப் அடிக்கிறேன்னு நான் செக் பண்ணணும். கொஞ்சம் டைப் அடிச்சு காட்டுறியா? எங்க? இதோ இந்த இடத்துல அடிமா, ரொம்ப வசதியா இருக்கும். என்னம்மா, ஏமா இடத்த மாத்துற? உனக்கு இந்த இடம் வசதியா இருந்ததா? எனக்கு இங்க வசதியா இருக்கு. அப்படியா? நீ என் வழிக்கு வராமலா போயிடுவ? பெரிய பூ போட்ட வயலட் சாரி இருந்தா கொடுங்க. இருக்கிறதெல்லாம் பிரிச்சு காமிச்சாச்சு. இல்லாத கேட்டா எப்படி? நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு பிடிச்சதா நாங்க எடுக்க அது முடியும். இல்ல. சரி சரி, உங்களுக்கு பெரிய பூ போட்ட வயலட் கலர் புடவை தானே வேணும். நாளைக்கு கொண்டாந்து தரேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, பூ ஸ்னாப் இருக்கிற உடம்புக்கு சின்ன பூ போட்ட வயலட் கலர் புடவை தான் எடுப்பா இருக்கும். அதோட கொஞ்சம் பிரைட்டர் கலர் போட்டீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப தூக்கலா இருக்கும். இதை பாருங்க, இதை போட்டு பாருங்க. இதை மட்டும் கட்டிட்டு வெளியில போனேன்னு வச்சுங்க, வீட்டுக்காரர் மட்டும் இல்ல, ரோட்ல போறவங்க திரும்பி பார்த்து போவான். என்ன வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவு ஆச்சுப்பா? 567 ரூபா ஆகுமா? 500 ரூபா தான். 550 கொடுங்க. சரி சரி. இருங்க இருங்க, ஐயாவுக்கு நல்ல பேண்ட் ஷர்ட் துணியெல்லாம் இருக்கு, உங்களுக்கு பிடிக்குதா பாருங்க. ஐயாவுக்கு நான் பேண்ட் ஷர்ட் எடுத்தா அவருக்கு பிடிக்காதே. ஐயோ, பொம்பளைங்க எடுத்து வேண்டான்னு சொல்ல ஐயாக்கள் இருக்க முடியுமா? வாங்கிக்கம்மா, சரி, நல்ல இதை துணிமா, கொடுங்க. அதை எடுத்துங்க. மொத்தம் எவ்வளவு ஆச்சு?
1200 கொடுங்க. 1100 தான். அது அப்ப நீங்க எடுத்த ஜாக்கெட் பிட்ட கொடுத்துருங்க, கணக்கு சரியா போயிடும். என்னது? நீங்க போமா, போய் பணம் எடுத்துட்டு வாங்க. என்னடா ராமு, ஒரு பேண்ட் பிட்டு வித்தா 25 ரூபா லாபம் கிடைக்குது. அசல் வேலையில விக்கிறதுக்கா வேகாத வெயில்ல தலையில தூக்கிட்டு தெரு சுத்துறோம். டேய், எல்லா நேரத்துலயும் கராரா இருக்க முடியாது. சில நேரத்துல விட்டு கொடுத்தா போகணும். அப்பதான் இவங்க மூலமாவும் நமக்கு 4 கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. புரிஞ்சுக்கடா முட்டாள். ராமு, நடந்து நடந்து கால் தேஞ்சிரும் போல இருக்கு. போ. புடவை அம்மா, புடவை வேணுமாமா? வேண்டாங்க. புடவை வாங்கலையோ? புடவை தரமான புடவைமா, பேண்ட் பிட்டு, பிளவுஸ் பீஸ், புடவை. ஏமா, நல்ல அழகான புடவையெல்லாம் இருக்கு, பாத்தீங்களா? ஆமா, என்னத்த புதுசா இருக்க போகுது? பாண்டி பசார் போனா 1000 கடைங்க இருக்கு. அதுல ஏதா கடையில நல்ல புடவையா எடுத்துட்டா போகுது. நீங்க பாண்டி பஜார் போய் ஆயிரக்கணக்கான புடவைகளை பார்த்தாலும் அங்க இதைத்தாமா செலக்ட் பண்ண போறீங்க. அவ்வளவு வசதியான புடவைங்கம்மா அது. அப்படியா? புடவை எப்படி இருக்கோ, உங்க பேச்சு நல்லா இருக்கு. வாங்க புடவை பாக்குறேன். ஹலோ, ஹலோ, உங்க முதலாளி இருக்காராம்மா? அவர் வெளியே போயிருக்காரு. நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்தோன்னு சொல்லிடுறேன். நான் யாருங்கிறத விட நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. நான் என் மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா நான் கொஞ்சம் அட்வான்ஸ் டைப். யார்? சாரதாடா. ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும். அழகா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களைங்க சந்தோஷப்படணும், கோவப்படக்கூடாது. இவ்வளவு தூரம் ரசிச்சிருக்கீங்களே சார். நீங்க யாரு? ஐ, நைஸா பேசி நான் யாருன்னு தெரிஞ்சுக்க பாக்குறீங்க? நான் கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்புங்க. அம்மா சாரதா, ஒரு மேட்டர் டைப்பிங் கொடுத்துருந்தேனே, அடிச்சு முடிச்சிட்டியா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தேன். ஃபோன் கூட ஒரே எங்கேஜ் டோனாவே இருந்தது. யார் கூடயாவது பேசிக்கிட்டு இருந்தியா நீ? இல்ல, ராங் நம்பர். ராங் நம்பர் கூடவா அவ்வளவு நேரம் பேசுனேன்? யாராவது வம்புக்கு இழுத்தாங்களா? சொல்லுமா, பின்னிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ராமு, ஒண்ணு விடாம எல்லாம் எழுதினியா? பார்க்ல தங்குனது, போலீஸ்ல மாட்டிக்கிட்டது, ஹோட்டல்ல நம்ம கூட சாப்பிட்டவனுக்கு எக்ஸ்ட்ரா பில் கொடுத்தது எல்லாம் எழுதிட்டேன். ஆமா, ஐர மீன் நான் கேட்டதா எழுதினியா? காவேரிக்கு தானே எழுதிட்டேன். கடங்காரங்களுக்காக ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமா திரும்பி வந்து கடனை அடைச்சிடலான்னு எழுதினியா இல்லையா? எழுதினியா இல்லையாடா? நீயே வந்து படிச்சு பாடுறா. என்னடா எழுதிருக்கேன்னு கேட்டேன். இவ்வளவு கத்திரியா இருக்கு. லெட்டர் கொடு. பரவாயில்லையே, நல்ல சிறுகதை மாதிரி எழுதிருக்கடா. சரி சரி, கையெழுத்து போட்டு கொடு, போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், ஒரு முக்கியமான ஆளை பத்தி எழுதா விட்டு போச்சுடா. யாருது? பிரபாவதி. அவங்க மட்டும் இல்லைன்னா நாம் என்ன இருப்போம்? ஈர துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு இன்னும் பார்க்கலையே படுத்துக்கிட்டு இருந்திருப்போம். அவங்கள பத்தி ஒரு 2 வரி எழுதி எனக்கு கொடு. என்னடா அது, பிரபாவை பத்தி எழுதுறேன்னு சொன்னோன்னே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நல்லது நினைச்சுக்கோ. அடப்பாவி. ஆ
மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே தேவே நாராயணி நமோஸ்துதே. కరుమారి అమ్మ దేవతానుగ్రహ ప్రసాద సిద్ధిరస్తు. அங்கிள் நீங்க கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. புதுசா டிசைன் வந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுங்க. கொண்டு வரமா. కరుమారి అమ్మ దేవతాభ్యో నమః. ఆనంద నీరాజనం దర్శయామి. அந்த பொம்மையை கொஞ்சம் எடுங்க. வேற ஐட்டம் பார்த்துட்டு வந்து இந்த பொம்மையை எடுத்துக்கிறேன். மேடம், இதை ஏற்கனவே ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க மேடம். இது எனக்கு வேணுமே. இதுல ஒரு பீஸ் தான் இருக்கு மேடம். இது எனக்கு இப்பவே வேணும். அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துரும் மேடம். வேணா கஸ்டமர்ட்ட கேட்டு பார்க்கலாம் வாங்க. இவங்கதான் மேடம். இந்த பொம்மைய நான் எடுத்துக்கலாமா? சாரி. இது என்ன பிரைஸ்? 200 rupees. இதையும் சேர்த்து பில் போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? அந்த பொம்மையை ஒரு தடவை பார்த்துட்டு தரலாமா? என்னங்க, உங்களுக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கா? மேடம், வேலு, பாப்பா இந்த பொம்மைக்கு என்ன விலைன்னு கேட்டு பணத்தை கொடுத்துட்டு வா. வித்தியாசமா நினைக்காதீங்க. பாப்பாவுக்கு ஒரு பொருள் பிடிச்சதுன்னா அது கிடைக்கணும், இல்லைன்னா அது யாருக்கும் கிடைக்க கூடாது. அதான் பாப்பாவோட பாலிசி. என்னங்க சார்? சார், ஹார்லிக்ஸ் யாருக்கு சார்? டேய், கடையில சாரதா இல்லடா. ஏன் சாரதாடா? அவளுக்கு கொடுத்துட்டு வந்துரு. சரி சார். ஏண்டா 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் டீ, நேத்து வந்தவளுக்கு ஹார்லிக்ஸா? டேய், காரணம் புரியல? புரியுதுடா, புரியுது. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டு போன கதையாவில இருக்கு. பாவண்டா ராமு. டேய், ராமுவனை தாலியா கட்டிட்டான். ஆத்துல ஓடுற தண்ணிய நாய் குடி நரி குடிங்கிற மாதிரி சங்கர் நீந்தி பார்க்கணுங்கிறான். விடுங்களாண்டா. டேய் மச்சான், கரெக்டா சொல்லிட்டான் பாத்தியா? சாரதாவை பார்த்தா அப்படி தெரியல. எங்க தட்டுனா எங்க விழுகணும் சங்கருக்கு அத்துப்படிடா. சங்கருக்கு தான் உடம்பெல்லாம் மச்சமாச்சு. அது சரி. சார், ஹார்லிக்ஸ் வேணாண்டாங்க. அப்படியா சொன்னா? பாத்தியா? டேய், வெயில் நேரம் ஃபுல்லா கொடுக்காம ஹாட்டா கொடுத்தா எப்படி இருக்குவா? அதான் திருப்பி அனுப்பிட்டா. டேய், எனக்கு என்னமோ சந்தேகமா தானே இருக்கு. அப்படியா? அப்ப நாளைக்கு வா. நேர்ல அவகிட்ட நான் எப்படி பழகுறேன், என்கிட்ட அவ எப்படி பழகுறாங்கிறத நீ நேர்ல வந்து பாரு.
போறோம். அடி வாங்குறத டேய் எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆறி இருக்க போகுதுடா. டேய் சூடு இல்லைனாலும் அவளுக்காக ஆர்டர் பண்ணது. அவளை நினைச்சுக்கிட்டே குடிச்சோம்னு வை, சூடா தாண்டா இருக்கும். என்னடா விஷயம் சொல்றா? உன் ஆள் மல்லிகாவை அந்த டைப் அடிக்கிற கடைக்காரன் கூட பழக விடாதண்ணே. ஏன்டா? சாரதாம்மாவை அந்த கடைக்காரன் வச்சிருக்கானா? எங்க டீ கடையில உட்காந்து தப்பு தப்பா பேசுறாங்கண்ணே. சரி சரி, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாருக்கிட்டையும் உளறிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு போ. என்ன சாரதா, என்ன பண்ணிட்டு இருக்க? டைப் அடிச்சிட்டு இருக்கேன். இது பழைய மிஷினு, அடிச்சா அங்கேயே நிற்கும். நாம தான் பார்த்து எடுத்து விடணும். இல்ல பரவாயில்ல சார், உங்களுக்கே கஷ்டம். கஷ்டம் இல்லம்மா, கடமை. கற்றுக் கொடுக்க தானே நான் இருக்கேன். நான் டைப் பண்ணிடுறேன். இல்லம்மா, இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் டச் பண்ணா வேலை செய்யாது. வாமா வாடா மல்லி, நீ கொடுக்குற பூ வாடினாலும் பூ விற்கிற நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க. இன்னைக்கு என்ன பூ வச்சிருக்க? கதம்பம், சாமந்தி, ரோசாப்பூ. உனக்கு இது வேணும்? இவ்வளவு நாளா பூவா கொடுக்குற, எனக்கு எந்த பூ பிடிக்கும்னே உனக்கு தெரியலையே. மல்லி, என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. எல்லாருக்கும் ரோஜா மல்லின்னு பிடிக்கும், ஆனா எனக்கு வாடா மல்லி தான் பிடிக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் அட்வான்ஸ் டைப். சாரதாக்கா, காவேரிய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்களே, நீங்க போங்க, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. இல்ல மல்லே, காவேரிய ஸ்கூல்ல இருந்து நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இன்னைக்கு சார் கொஞ்சம் ஓவர் டைம் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் லேட் ஆகும். சரிக்கா. நானே சொல்லாமனு இருந்தேன், நீ சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட. உட்காருங்க சார். இன்னைக்கு தானே உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சார், சட்டுன்னு கதவு மூடிட்டேன்னு பாக்குறீங்களா? நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் டைப். பொம்பளைனா கண்ணு, காது, மூக்கு, இடுப்பு, அது இதுன்னு வெறும் உடம்பா தாண்டா உனக்கு தெரியுது. அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு தெரியுமாடா? அழகான பூமியில ஆழமா எரிமலை ஓடுற மாதிரி ஒவ்வொரு பொம்பளை மனசுக்குள்ளேயும் ஒரு எரிமலை தூக்கிக்கிட்டு இருக்கு. பொம்பளை எல்லாம் அழிக்கணும்னு நினைச்சா அந்த எரிமலை பொங்கி உன்னை பஸ்மமாக்கிட. தெரியுமாடா உனக்கு? ஏண்டா, இனிமே பொம்பளைங்களை பார்த்தா புடவை உருவணும்னு தோணுமா? தோணுமாடா? மயிலர்ச்சி போட்ட சிஸ்டர், டைப் படிச்சு முடிச்சாச்சா? முடிச்சாச்சு சார். உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. சித்தி, நான் பிரவுன் பேப்பர்ல தான் அட்டை போட சொன்னேன். நீ என்ன நியூஸ் பேப்பர்ல போடுற? டீச்சர் என்ன திட்டுவாங்கல்ல. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்குமா, அப்பா வந்த உடனே உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். எது கேட்டாலும் அப்பா வரட்டும், அப்பா வரட்டும். அப்பா எப்போதான் வருவாரோ? என்னக்கா, வேலைக்கு போலையா? விட்டுட்டேன். நானே அந்த வேலையை விட்டுருங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த ஆள் அவ்வளோ நல்லவன் இல்லக்கா. வேணும் நான் வேற வேலை பார்க்கவா? வேண்டாம். எல்லாரும் அவன மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் அப்படி சொல்லலையே. சரிக்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும். சமைச்சிட்டீங்களா? சமைக்கணும். இந்தாங்கக்கா.
இந்த காசுல ஒரு வேளை சாப்பிட்டா கஷ்டம் தீராது. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு. இந்த காசுல வர்ணம் பூசாத சாமி பொம்மை கொண்டு வா. வர்ணம் பூசி தரேன், கடையில கொண்டு போய் விற்கலாம். சரிங்க அக்கா, வரேன். என்ன பிடிச்சிருக்கா? அக்கா இது நல்லா இருக்கா? இல்லடி. எங்க இதை விட பெரிய பார்டர் கொடுங்க. அம்மா பெரிய பார்டலா பெரிய பொம்பளைக்கு தான் நல்லா இருக்கும். நீ சின்ன பொண்ணு, சின்ன பார்டர் தான் அழகா இருக்கும். ஏங்க அதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, இருக்கிற புடவை மட்டும் பாருங்க. உங்களெல்லாம் திருப்தி பண்ணவே முடியாதுமா. இது எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பாரு. கலர் வேற இருந்தா நல்லா இருக்கும். அது பூரா அப்படி கலைச்சி அப்படி. பாப்பா வருது, கிளம்புங்க கிளம்புங்க, வழி விடுங்க, நவுருங்க. நாக்கலையா கூடயா? என்ன பாப்பா வருதுன்னு சொன்னீங்க, பெரிய பொண்ணு வருது. என்னம்மா கிண்டலா? இன்னைக்கு வியாபாரம் அவ்வளவுதான், இடத்த காலி பண்ணுங்க, கிளம்புங்க. நான் தூக்கி வளர்த்த புள்ள என்னைக்கு எனக்கு பாப்பா தான். நீ உக்காருமா. முத கடைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இல்ல இன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டு தாகணும். கிருஷ்ணா 2 கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வா. அதான் முதலாளி சொல்லிட்டாருல, கிளம்பியா. மாசம் மாசம் நின்றுட்டு இருப்பேன். சரிப்பட மாட்டேன். பாப்பா கிட்ட சொல்லி ஆளை மாத்த வேண்டியதுதான். எனக்கு சேர்த்து ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வா, ஜில்லுன்னு. போயிட்டு வா, முறைக்காத போ. ராமு சார், ஃபேனை திருப்பி பாப்பா பக்கம் வைங்க. ராமு, நேத்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அவளுக்கு இது வரைக்கும் புடவையே கட்ட தெரியாது. நேத்து மடிசார்ல எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? கூரப்புடவையில மடிசார் கட்டினா மகாலட்சுமி மாதிரி இருக்கும். எனக்கும் மடிசார் கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கே. உங்க கல்யாணத்துக்கு பேஷ கட்டிட்டா போச்சு. இப்பவே கட்டி பார்க்கணும். அதுவும் நீ தான் கத்து கொடுக்கணும். ப்ளீஸ். என்ன யோசிக்கிறீங்க? பாப்பா ஆசைப்படுது இல்ல, குழந்தை தானே, கத்து கொடுங்க சார். கூல் ட்ரிங்க். பாப்பா கூல் ட்ரிங்க்ல அப்புறம் குடிக்கலாம், வை. புடவையை செலக்ட் பண்ணுவியா? மடிசாரி கட்ட கத்துக்கணும் இல்ல. பாத்து பிடிச்சத செலக்ட் பண்ணு. அது சரியில்லை, அது வேணாமா. நான் நினைச்சேன், நீ எடுத்துட்ட. இது இது நல்லா இருக்கு. கிருஷ்ணா இந்த பக்கம் வா, உனக்கு கட்டி காட்டுறேன். ஐயோ, அவருக்கு கட்டினா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு கட்டி விடுங்க ப்ளீஸ். சரி வாங்க. நான் சொன்ன அளவுக்கு ஜில்லுன்னு வாங்கிட்டு வரலையே. விவரம் புரியாத ஆலியா. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்யுதா? நீ எப்படியா முன்னேற போற? உடனே முழுசா பிடிச்சிருங்க. சென்டர் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. இன்னொரு முடிச்சு. கொசு முடிக்கிற மாதிரி. என்ன
இன்னும் கொஞ்சம் மடிங்க. இதை முன்பக்கம் சொல்லிங்க. இதை அப்படியே கால்குள்ள விட்டு பின்பக்கம் வாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணும். பின்னாடி சொல்லிவிடுங்க. இப்போ அந்த புடவை மிச்சத்தை முடிச்சுட்டு கொண்டாங்க. இன்னும் சொல்லி இன்னும் சொல்லி சொல்லிடுங்க. வேலு, இந்த மடி சார் எனக்கு எப்படி இருக்கு? ஆஹா ஆஹா, என்ன அம்சமா இருக்கு. ஆண்டாலே நேர்ல வந்த மாதிரி இருக்கு பாப்பா. என் கண்ணே பட்டம் போல இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போன உடனே பெரிய பூசணிக்காய் வாங்கி உடைச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். சும்மா இரு வேலு. ராமு, நீ சொல்லு, இது எனக்கு எப்படி இருக்கு? உங்க நேரத்துக்கு எந்த புடவை கட்டினாலும் பிரமாதமா இருக்கும். எடுத்துக்க. டேய் ராமு, அந்த புடவை 1000 ரூபாடா. பில் போட்டுமா? இருக்குடா, அது என்னோட அன்பளிப்பு. நீங்க எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். ராமு, என் கல்யாணத்துக்கு நீ தான் கூரை புடவை எடுத்து தரணும். அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே எடுத்து கொடுக்கணும். அதான சம்பிரதாயம். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க அடிக்கடி நம்ம கடைக்கு வரணும். சரி, நான் வரேன். இதான் எங்க வந்தாலும் எதையாவது பாப்பா மறந்துடும். இந்தா மிச்சத்தை நீயே குடி. கார் ஓட்டும் போது சுகமா தான் இருக்கு, நடக்கும் போது நம்ம காலுக்கு கஷ்டமா இருக்கு. வா பாப்பா போலாம். மிஸ்டர் கிருஷ்ணா, இங்க வாங்க. ராமு உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அதெல்லாம் ஊரோட வச்சுக்கோ. இன்னைக்கு அவரோட ஸ்டேட்டஸே வேற. இனிமே நீ அவரை டா போட்டு கூப்பிடுறத நிறுத்து. புரிஞ்சுதா? பா. பெரியவங்க சொன்ன பெருமாள் சொன்ன மாதிரி புரிஞ்சா சரி. சாரதாக்கா, என்ன மல்லி? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? ஏண்டி மல்லிகா, புடவை எடுக்கல? என்னம்மா இது? புடவைய பாருங்கம்மா, பிரிக்காதீங்கம்மா. எனக்கு இந்த அக்கரகாரத்து வியாபாரமே வேணாம். நாங்க என்ன பணம் கொடுக்காம மண்ணையா கொடுக்குறோம்? ஒரு புடவை வாங்குறதுக்கு எல்லா புடவையும் பிரிச்சு போடுவீங்க. சொல்ற விலையில பாதி விலைக்கு கேட்பீங்க. அப்படியே ஒத்துக்கிட்டா வீட்டில் போய் ஆம்படையான்ட்ட கேட்டு வர்றேன்னு நைஸா நழுவி போயிடுவீங்க. நான் அத்தனை புடவையும் திரும்ப எடுத்து மடிச்சு வச்சு அடுத்த கஸ்டமருக்கு விற்கிற கஷ்டம் எனக்கு இல்லமா தெரியும். இந்தா அக்கா, என் கலருக்கு ஏற்ற 2 புடவை எடுத்துட்டாங்களேன். இது அழகா இருக்கும். அக்கா, நீங்களும் 2 புடவை எடுத்துக்கோங்கக்கா. வேண்டாம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த புடவை உங்க கலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்பா, இந்த புடவை என்ன விலை? 200 ரூபாமா, வாரம் 20 ரூபா. இந்தாங்க. கடை மொத்தமா வந்தாலும் சரி, கவன முறையில வந்தாலும் சரி, வேண்டாம். கடன்னால இந்த குடும்பம் பட்டது போதும். அச்சுதாய நமக, ஆனந்தாய நமக, சுக்லாம்பரதரம் விசுசசிபரணம் சத்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வக்னோப சாந்தையே. ஓம் ஓம் ஓம். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, மதுசூதன, திருவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேச, தாமோதர. உங்க தவத்தை கலைச்சிட்டேனா? என்னது குழந்தை பிள்ளையாட்டம்? உங்க மேல என் கை பட்டப்போ, வளையல் சத்தம் கேட்டப்போ, நான் உங்க கண்ணை மூடினப்போ,
என்ன தோணுச்சு? ஏதோ குழந்தை விளையாடுதுன்னு தோணுச்சு. வேற வேற ஒண்ணுமே தோணலையா? மனசுக்குள்ள மழை பெய்யற மாதிரி, சுத்தியும் சுத்தியும் பூ பூத்த மாதிரி, உடம்பெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி எதுவுமே தோணலையா? நிஜமா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா? உங்க வயசு என்ன? அதுக்கு என்ன இப்போ? ஒன்னும் இல்ல. ஏதோ பேச முக்கியமான விஷயம் பேச வந்துட்டு பேசாம கிளம்பிட்டீங்க போல இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கு அவ்வை பாட்டி வருவாங்க. நாளை நமதே, இந்த வீடும் நமதே. என்னடா எல்லாம் ஒழுங்கா வேலை பண்றீங்களா? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க, மறைச்சு பாக்குறேன். ஓ, இவன் டிரைவர் பையதானே இப்படி அதிகாரம் பண்றானேன்னு பாக்குறியா? கொஞ்ச நாள்ல அதிகாரம் கை மாற போது. ஐயாவோட ரேஞ்சே வேற. ஒழுங்கு மரியாதை நடந்தீங்கன்னா நாளைக்கு வேலை போட்டு தருவேன். பின்னாடி ஐயா சாமின்னு காலை பிடிச்சி எனக்கு பிடிக்காது. ஐயாவோட ரேஞ்ச போக போக பா சொன்னா அவன் சொன்னா. என்னய்யா உன் அதிகாரம் கொடி கட்டி பறக்குது? ஏதாவது லாட்டரி கிட்டி அடிச்சிருச்சா? லாட்டரி நான் அடிக்க போறதில்ல. என்ன இத்தனை நாளா கிண்டல் பண்ண ஒவ்வொரு பையனை லாட்டரி அடிக்க போறான். சொன்னா அவன் சொன்னா. வாடா சீக்கிரம். பெட்ரோல் போட்டியா? போட்ட பெரியப்பா. சாவி கொடு. இந்தாங்க. பில்லும் பாக்கி தான். என்னது பிக் பேக்கெட் அடிச்சவன் பில்லை விட்டு நோட்டை மட்டும் அடிச்சிட்டானா? பாக்கி எங்கடா? பாக்கி பேக்கெட்ல ஏதாவது ஓட்டம் இருக்குமா பெரியப்பா? திருட்டு ராஸ்கல். காசு திருட ஆரம்பிச்சிட்ட நீ? வந்து பேசிக்கிறேன். பெரியப்பா, என் ரேஞ்சு தெரியாம அடிச்சுட்டு போறீங்க. நாளைக்கு என் ரேஞ்சு மாறி இதை விட பெரிய வீடு கட்டி இதை விட பெரிய படியில ஏறி வர போறேன். சொன்னா அவன் சொன்னா. 1 2 3 4 5. அம்மா போஸ்ட். காவேரி, அந்த லெட்டர் வாங்கிக்கோ. வாங்குறேன் சித்தி. இங்க கொடுங்க. வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையாமா? பார்சல் வந்திருக்கே, கையெழுத்து போடணும். சித்தி சித்தி, லெட்டர் வரலையா? பார்சல் தான் வந்திருக்கான். நீ வந்து கழுத்து போட்டாதான் தருவாளாம். இதோ வந்துட்டேன். யார் அமைச்சிருக்காங்க சித்தி? உங்க அப்பா கிட்ட இருந்தே. உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கலாமா? பிரிச்சு பார்த்தா தானே தெரியும். உனக்கு கவுன் அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்கு கூட அப்பா புடவை அமைச்சிருக்காரு. அப்பா எப்பவுமே நம்ம ஞாபகத்துல தான் இருக்காரு இல்ல சித்தி? பஞ்ச பரதேசிங்க பணம் வந்தா மாறிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா
நீ மாறிடுவேன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அவ யாரா? நேத்து வந்தவ. அவளுக்கு எதுக்கு புடவை கொடுத்த? ஆசைப்பட்டு அவ கட்டின புடவைய எப்படிப்பா திருப்பி கேட்கறது? புடவையை திருப்பி வாங்க வேண்டியதானே? என்ன பேசுற நீ? கட்டின புடவை திரும்பி வாங்கி கடையில் வைக்க சொல்லையா? சரி, புடவையை வாங்க வேண்டாம், அட்லீஸ்ட் அதுக்கான காசாவது வாங்கலாம்ல? டேய், இந்த கடை வசதி எல்லாம் அவன் ஓட்ட பிச்சடா. கேவலம் இந்த ஒரு புடவைக்காக அவட்ட காசுக்கு சொல்றியா? உனக்கு மூளை மடங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ இப்படி எல்லாம் பேசுற. ஆமா, நான் கண்டபடி தான் பேசுறேன். அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? டேய் கிருஷ்ணா, நீ ராம்புவோட ஊர்க்கார, அவரோட ஃப்ரெண்டு, அதனாலதான் இங்க வேலையில இருக்கிற. நீ என்ன அவரை வாடப்படான்னு கூப்பிடுற? ஏய், இதெல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்க. இது 4 பேர் வந்து போற இடம். அவரு உனக்கு முதலாளி. இனிமே அவரை வாங்க போங்கன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்றடா. நான் உன்னை எப்படி கூப்பிடணும் நீயே சொல்லிடுற. அவ சொல்லிட்டு போற விடுறா. இந்த உலகத்திலேயே நான் டா போட்டு கூப்பிடுற ஒரே ஆள் நீ தான். டேய் 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 டேய், சும்மா உன இப்படி எல்லாம் பேசாதடா. மனுஷன்னா பழசெல்லாம் நினைச்சு பார்க்கணும். பணம் வந்துருச்சுன்னா இப்படி எல்லாம் ஆடக்கூடாது. நான் ஆடுறேனா? ஆமாண்டா, நீதான் மாறிட்ட. எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடி போய்கிட்டே இருக்க. நடந்து போனவனுக்கு காரை பார்த்த உடனே கால் இருக்கிறதே மறந்து போயிடுச்சு. நீ அநியாயத்துக்கு குழம்பி போயிருக்க. நானா குழம்பி போயிருக்கேன்? அதான் கண்ணு முன்னாடியே நடக்குது. அவ ஈனி இழிச்சுட்டு வரதும், நீ பலியார் மாதிரி பின்னாடி போய்கிட்டு இருக்கிறதும். ராமா, அவ பணக்காரிடா. சூரியனையே தூக்கி ஈஸியா சாக்கடையில போட்டு போய்கிட்டே இருப்பா. என்னைக்கு வேணாலும் உன்னை கவுத்துருவா. எனக்கு கொஞ்சம் மூளை இருக்குடா. அதான் பார்த்துக்கிட்டே இருக்கமே. காசு வாங்காம புடவை கொடுக்கறதையும், அவன் மிதப்பா வாங்கி கட்டிட்டு போயிட்டு இருக்கிறதையும் நீ ஒட்டுமொத்தமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ராமு, நெருப்பு இல்லாம புகையாது. நீ என்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்க. நானா? இல்ல, உன்னை விலக்கி அவ கூட்டிட்டு போயிடுவா. ஊர்ல ஒரு குழந்தை இருக்கு, கட்டிக்க போற ஒருத்தி இருக்கா. ஞாபகம் இருக்கா? அத கூட மறந்துட்டேங்கறியா? இல்லப்பா, இவளுக்கு புடவை வாங்கி கொடுத்தியே. 2 நாள்ல தீபாவளி வரப்போகுது. சாரதாவுக்கு ஒரு புடவை, காவேரிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து அனுப்பிச்சிடணும்னு தோணுச்சா உனக்கு? கிருஷ்ணா, பேசாத, தயவு செஞ்சு பேசாத. தண்ணியில முக்குனாலும் பந்து மேல வந்துடும். அந்த மாதிரி நாம எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் மனசு நம்மள உசுரா நினைக்கிறவங்களை சுத்தி சுத்தி வரணும். அவன் தாண்டா மனுஷன். நான் சண்டா, சாரதாவுக்கு ஒரு புடவை, காவேரிக்கு ஒரு ட்ரெஸ், உன் பேர்ல. நீ வேணும்னா அவளுக்கு இன்னொரு புடவை எடுத்து கொடுத்துரு. பழைய ராமுவோட நீ நிலான்னு உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்படி நட்சத்திரம் மாதிரி கீழே எரிஞ்சு விழுந்துட்டேடா. சரிடா. எனக்கு என்னமோ நாம பிரிஞ்சு போயிடுவோம்னு தோணுது. ஏமா உடம்ப போட்டு இப்படி வருத்திக்கிற? நீயும் ஓடிப்பாரு, தெரியும். ஏன் நான் எப்படிமா இந்த காலை வச்சுக்கிட்டு ஓடுறது? வேலு, ராமுவை பத்தி என்ன நினைக்கிற? அவனா கத்தாழம் தின்னு வளர்ந்த பய, சரியான ஊமா கோட்டான். அவன் நடையும் உடையும் பாவனையும், அவன்லாம் ஒரு மனுஷனாமா? சிட்டி நாகரிகம் தெரியாத பய. நாமெல்லாம் வேர்வை வந்தா கர்ச்சீஃப்ல துடைப்போம், அவன் வெறுங்கீழ துடைக்கிற பய. இல்ல வேலு, he is a very honest person. அடாது என்னம்மா ஆனஸ்ட்? 1000 2000 கொடுத்தா எவன் வேணாலும் ஆனஸ்டா இருப்பான். என்ன பாக்குற? கையில லட்சத்தை கொடுத்து பாரு, அப்படியே எஸ்கேப் ஆயிடுவான்.
நீ ஒரு உலகம் தெரியாத பொண்ணுமா. அமுல் பேபி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அலைவானுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். எவனையும் நம்பாத, அவ்வளவு ஆபத்துமா. ஏன் ராமுவை பத்தி உன்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது. அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? நீ எந்த ராமுவை சொல்ற? நம்ம துணி கடையில வேலை செய்யற அந்த ராமுவியா? அட போமா, முதல்ல விபரமா சொல்ல வேணாமா? நான் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற சேது ராமு நினைச்சுக்கிட்டேன். நம்ம ராமு சார் பத்திரமாத்த தங்கமாச்ச. அவர் நடையும் உடையும் இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாமாமா. நான் அவரை தான் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன். அப்படியா? ஆண்டவா, என்ன ஜோடி பொருத்தம். தங்கச்சியும் மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரோட்ல நடந்து வந்தாங்கன்னா ஊர் கண்ணெல்லாம் பட்டுரும். நான் விட மாட்டேன். மார்க்கெட்டுக்கு போய் அத்தனை பூசணிக்காய் வாங்கி சுத்தி உடைச்சிட மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.